அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இயல் 4 வந்து 6ஆம் வகுப்பில் உள்ள தமிழ் வகுப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க, முதலில் உள்ள செய்தி வந்து என்னென்னா, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இயல் 4 வந்து மூதுரை. இந்த மூதுரை என்பது ஒரு நீதி நூல். மூதுரை என்பது என்ன வகை நூல்னா ஒரு நீதி நூல். இந்த நீதி நூல் மூதுரையை வந்து எழுதியவர் யாருன்னா ஔவையார். யாரு? ஔவையார். ஔவையாருடைய காலம் பார்த்தா 12ஆம் நூற்றாண்டு. ஔவையாருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த மன்னர்கள் யாருன்னா சோழ மன்னர்கள். சோழ மன்னர்கள். ஏன் சோழ மன்னர்கள் பார்க்குறோன்னா, இவர் வந்து மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த புலவர். அதனால தான் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் யாருன்னு பார்க்குறோம். அப்போ மூதுரை எழுதியவர் ஔவையார்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த மூதுரை பாடலை வந்து முதலில் பாடலை பாடுவது முன்பு அவர் வந்து விநாயகரை தொழுது ஒரு பாடல் வரியை முதலில் பாடியுள்ளார். அந்த பாடல் வரியை பார்த்துட்டு நம்ம இந்த பாடலுக்கு வருவோம். அப்போ அந்த பாடல் வரியை கொடுத்து கூட இந்த பாடல் வரியை பாடியவர் யார் என்று கேட்கலாம். பாருங்கள், இந்த மூதுரையில் இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடுவதற்கு முன்பாக விநாயகரை தொழுது பாடிய பாடல் வரி என்னன்னா, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். என்னது? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற இறைவாழ்த்து பாடலை பாடி தொடங்கிய பாடல் தான் இந்த மூதுரை. அப்போ இந்த வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் அது ஔவையார். குறிக்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற பாடல் வந்து எந்த நூலை சார்ந்தனா மூதுரை. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற பாடல் அடியை வந்து நூல் எதுன்னா மூதுரை. இந்த பாடல் வரியை பாடியவர் யாருன்றால் ஔவையார் கேட்கலாம். அடுத்து வாங்க, நுழையும் என்ன செய்தி உள்ளதுன்னு படிச்சுட்டு அடுத்த பாடல் போகும். கல்விக்கு எல்லை இல்லை. கல்விக்கு வந்து எல்லையே இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியானது மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதப்படுகிறது. கல்வி கற்றால் வந்து அதன் மூலம் என்னதான் ஆகும்? செல்வம் வந்து நமக்கு சேரும். அதனால் கல்வி வந்து ஒரு செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். பிறருக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தந்தாலே வந்து என்ன கல்வியானது என்னதான் ஆகும்? தேயாமல் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம் என கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, ஔவையார் வந்து மூதுரையில் எழுதிய பாடல் வரி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். அதில் என்ன சொல்லிக்கிறான்னா, மன்னனையும் கற்றோனையும் வந்து ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யார்தான் இதில் சிறப்புடையான்னா கற்றவனே. கல்வி கற்றவனே வந்து சிறப்புடையான். அடுத்த பாருங்க, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு. மற்ற தேசத்துக்கு போனால் அவனுக்கு என்னது அங்கே சிறப்பு இல்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆனால் கல்வி கற்றவருக்கு எந்த தேசம் சென்றாலும் அங்கே எல்லாமே சிறப்புடையவன் தான் என்று ஔவையார் குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடல் வரி ரொம்ப முக்கியமானது, பார்த்துச்சுக்கேன். அடுத்து சொல்லும் பொருள் பார்ப்போம். சொல்லும் பொருள்ல மாசற என்றால் குற்றம் இல்லாமல். மாசற என்றால் குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் என்றால் ஒப்பிட்டு ஆராய்தல். சீர்தூக்கின் என்றால் ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் என்பது நாடு. தேசம் என்பது நாடு. அடுத்து பாடலின் பொருள் பாருங்க. மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றோரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு என குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நூல்வெளி ஆசிரியர் பார்க்கலாம். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தம், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். அப்போ இந்த நூல்களை மட்டும் கொடுத்துட்டு யார் எழுதியதுன்னு கூட கேட்கலாம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தம்,
நல்வழி நூல்களை எழுதியவர் யார்? ஔவையார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அப்போ இதுவும் ஒன்வேர்டு கேட்கலாம். மூதுரை என்பது டேஸ். மூதுரை என்பது மூத்தோர் கூறும் அறிவுரை. அறிவுரைகள் கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. அறிவுரைகளை கூறுவதால் இந்நூலுக்கு என்ன பெயர்? மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூல் 31 பாடல்களால் உள்ளது. அப்போ மூதுரையில் உள்ள பாடல் எண்ணிக்கை 31. மூதுரையில் உள்ள பாடல் எண்ணிக்கை 31. அடுத்து புத்தக பின்பக்க வினாப்பை பார்ப்போம். மாணவர்கள் நூல்களில் டேஸ் கற்க வேண்டும். எப்படி கேட்கணும்? மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர். இம் கூட்டல் இ என்னவா மாறும்? மீயாக மாறும். குற்றம் இல்லாதவர். சிறப்பு உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். இக்கூட்டல் உ என்னவாகும்? பூவாக மாறும். சிறப்புடையார். அடுத்ததான் நம்ம பார்க்க வர்றது துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வியை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய இயற்பெயர் என்னன்னா கல்யாண சுந்தரம். இவருடைய இயற்பெயர் பட்டுக்கோட்டையில் பிறந்தனால் பட்டுக்கோட்டை என்றும், இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தா பிறப்பு 13/4/1930. அதே மாதிரி மறைவு 8/10/1959. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் என்ன? செங்கப்படுத்தான் காடு. செங்கப்படுத்தான் காடு இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடியதான் இந்த செங்கல்படுத்தான் காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடல்களை பாடியுள்ளார். அது மட்டும் இல்லாத இவர் திரையிசையில் பாடலை பாடியுள்ளார். திரையிசை பாடல் ஒளிப்பாளர்களுடைய உயர்வை போற்றி பல பாடல்களை பாடியுள்ளார். அதனால் இவர் என்னென்னு அழைக்கப்படுகிறார்னா மக்களுடைய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்னவென்று அழைக்கப்படுகிறார்? மக்களின் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு இன்னொரு பேர்ல அழைப்பாங்க. இவருடைய புனை பேர் என்னன்னா அகல்யா என்று அழைப்பார்கள். அப்போ அகல்யான்னு அழைக்கப்பட்ட யாரு? பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரனார். இவர் சினிமாவில் பாடல்கள் எத்தனை ஆண்டுகள் பாடியுள்ளார்? 9 ஆண்டுகள். 9 ஆண்டுகள் இவர் சினிமாவில் பாடல்களை பாடியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தாங்கன்னா பொதுவுடைமை கருத்துக்கள் திரைப்பட பாடலில் தொகுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர். அதாவது பொதுமை கருத்துக்கள் பல பொதுமை கருத்துக்கள் திரை இசை பாடல் மூலம் வெளிக்கொண்டிருந்தவர். இவர் யாரிடம் பாடத்தை தமிழ் பாடத்தை கற்றார்னா பாரதிதாசனிடம். பாரதிதாசனிடம் கல்வியை கற்றார். அதே போல் பாரதிதாஸ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தன்னுடைய வலது கை என்று கூறியுள்ளார். அப்போ பாரதிதாசனுடைய வலது கையாக கருதப்படுவது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேர் அழிச்சிட்டுனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதிதாசனுடைய வலது கையாக கருதப்படுவார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய முதல் பாடல் என்னன்னா நல்லதை சொன்னா நாத்திகனா. இவருடைய முதல் பாடல் என்ன பாடல்னா நல்லதை சொன்னா
இதுதான் அவருடைய முதல் பாடல் வரி. அதேபோல் முதல் திரைப்படம் எந்த படம்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனுக்கு வந்து படித்த பெண். இந்த இது படம் வந்து படித்த பெண். 1959ஆம் ஆண்டு வெளிவந்தது இந்த படித்த பெண். இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தருக்கு முதல் பட வாய்ப்பு. அதே போல் மொத்தம் எத்தனை திரைப்பட பாடல்கள் வந்து எழுதியுள்ளார்னா 59 பாடல்கள் வந்து இவர் திரையிசையில் வந்து பாடல்களை எழுதியுள்ளார். இவரை பார்த்து வந்து உடுமலை நாராயண கவி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு இது என்ன சொல்லியிருப்பாருன்னா, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வந்து ஒரு கோட்டை, நான் வந்து ஒரு பேட்டை மாதிரி, அந்த கோட்டைக்கிட்ட ஒரு பேட்டை வந்து எப்படி ஆகும், ஒப்பிட முடியும் அப்படின்னு வேடிக்கை ஒரு கருத்து கூறுகிறார். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனுடைய இரு கண்களாக கருதப்படுவது எவைனா, 1 மக்கள் எழுச்சி, 2 சமுதாய முன்னேற்றம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மணிமண்டபம் எங்கே அமைந்துள்ளனா தஞ்சாவூர் மாவட்டத்தில். இவருடைய மணிமண்டபம் வந்து பட்டுக்கோட்டையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். பாடத்தில் என்ன கொடுத்துருக்கோம்னா நுழையும் முன் என்ன செய்துள்ளதுன்னு பார்ப்போம். நுழையும் முன் கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். கல்வியை வந்து அறிவு மட்டும் வளர்க்காம ஒருவனை வந்து பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவு தான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். என்ன சொல்கிறாங்க, ஒருத்தனை கல்வியே கற்றவனால் இல்லையா அவனிடம் ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வியானது பயனற்று போயிடும். பண்பட்ட மனிதனின் புகழே பல்லாண்டும் நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாடோடு நிற்போம், பார் போற்ற வாழ்வோம் என்று கற்கும் முன் இந்த நுழையும் முன் செய்து வந்து கூறியுள்ளனர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நாம் நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே. இந்த இதில் என்ன பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடலின் பொருள்: நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது, கற்றதின் பயனை மறக்கக்கூடாது. நாம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரவும் கூடாது என்று இந்த முதல் பாடல் வரி மூலம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரர் கூறியுள்ளார். இரண்டாவது பாடல் வரி பாருங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது, மற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழையுடன் சேரக்கூடாது என்று கூறியுள்ளார். என்ன சொல்கிறார் பாருங்க. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, அதே போல பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது என்று அதில் கூறியுள்ளார். அடுத்து பாருங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணமிருந்தால் அதை விட்டுவிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொற்றிட வேண்டும். இதில் என்ன சொல்கிறாருன்னா, தன்மானம் இல்லாத கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை இது வந்து அங்கேயே இது வந்து ரெண்டாவது பாடலுக்கான வரிகள் அங்கேயே சேர்ந்துடும். இங்கே பாருங்க. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பாடல் வரி என்ன சொல்கிறேன்னா, துன்பத்தை வந்து நீக்கக்கூடிய கல்வியை வந்து நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி நம்மளிடம் சோம்பேறித்தனமான ஒரு பழக்கம் இருந்தால் அதை வந்து விட்டுவிட வேண்டும். அதே போல் பிறரிடம் வம்பு செய்கிறது, சண்டைக்கு போகிற அது மாதிரியான பழக்கம் இருந்தால் உடனே விட்டுவிட வேண்டும். நம்மளுடைய அறிவை வந்து வானை தொடும் அளவுக்கு வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் வரி மூலம் சொல்லியுள்ளார். அடுத்து பாருங்க. வெற்றி மேல் வெற்றி வர
வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் இந்த பாடல் மூலம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க. மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் என்று கூறியுள்ளார். அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. தூற்றும்படி என்றால் இகழும்படி. தூற்றும்படி என்றால் இகழும்படி. மூத்தோர் என்றால் பெரியோர். மூத்தோர் என்றால் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மேதைகள் என்றால் அறிஞர்கள். மற்றார் என்றால் மற்றவர். மற்றார் என்றால் மற்றவர். நெறி என்றால் வழி. நெறி என்றால் வரி. வற்றாமல். வற்றாமல் என்பது குறையாமல். வற்றாமல் என்பது குறையாமல். அடுத்து பாக்ஸில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரின் ஆசிரியர் குறிப்பு பார்த்து போயிடுவோம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அப்போ எளிய சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். திரையிசை பாடல்கள் மூலம் யாருடைய கருத்துக்களை இவர் பாடியுள்ளார்? உழைப்பாளர்கள். இதுவும் கேட்கலாம். திரையிசை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் திரையிசை பாடல்கள் மூலம் யாருடைய கருத்தை போற்றி பாடியுள்ளார் என்றால் உழைப்பாளர்கள். அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார்னா மக்கள் கவிஞர் என்றும் சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுகிறார். மக்கள் கவிஞர் மட்டும் அழைக்கப்படுகிறார். இன்னொரு பேர் சொன்னேன் இல்லையா, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மக்கள் கவிஞர் என்று இல்லாமல் இன்னொரு பெயரால் அழைக்கப்படுகிறார். என்ன பேர் சொன்னேன்? கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன பேர்? அகல்யா. அகல்யா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். சரி, புத்தக பின்பக்க வினாக்கள். மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்லுபடி நடக்க வேண்டும். யாருடைய சொல்லுபடி நடக்க வேண்டும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மனம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மனமில்லா. இது மனமில்லா. எழுத கூறுவினா. நாம் யாருடன் சேரக்கூடாதுன்னா கோழைகளுடன். தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. எதை நம்பி வாழக்கூடாதுன்னா பிறருடைய பொருளை நம்பி வாழக்கூடாது.